நான் கிறிஸ்துவன் இல்லை, ஆனால் ரிப்பண்ட் என்கின்ற கொள்கையை கேட்டு விடவெடுத்து போய்விட்டேன். நான் சாவு நெருங்குகிறதே, வாழ்க்கை முடிய போகிறதே, செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து இப்பொழுதாவது கலங்கி கண்ணீர் வெடித்து உன்னுடைய அழுக்கை கழுவி கொள்ள வேண்டாமா, உன்னுடைய உயிரை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? ரிப்பண்ட் 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 என்று சொல்வார் இயேசு. இது மாதிரி ஒரு கோட்பாடு நான் உலக மதத்தில் எந்த மதத்திலும் காணவில்லை. எல்லா மதங்களையும் படிப்பேன். நான் செய்தால் அதற்குரிய தண்டனை உன்னை விடாது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேனே தவிர, எப்பொழுதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் இறங்கு, அதற்கு பிறகு அந்த தவறை செய்யாதே. போலித்தனமாக அந்த கன்ஃபெஷன் என்று சொல்லுகிறார்களே, கூண்டில் என்று சொல்வதல்ல அவர் சொல்வது. அதுக்கு ஒரு பாதியாரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நீ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழு, அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அழு, கழுவு மனதை. இவ்வளவெல்லாம் செய்தோமே, எதற்காக செய்தோம்? அடைந்த பலன் என்ன? அவன் துடித்து செத்தானே, அவன் அழிந்தானே, அந்த குடும்பமே அழிந்தது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தோமே. கர்த்தரே நம் மன்னியுங்கள் என்று நீ அழுதால் அந்த பாவங்கள் கழுவப்பட்டு விடும். மீதி காலத்தில் அந்த தவறுகளை நீ செய்யாமல் இருந்தால் தீர்ப்பு நாளில் உனக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்று சொல்லி, இந்த கருத்தை கேட்டு நான் விறுவிறுத்து போனேன். எல்லா பிலாசபியும் நான் படித்திருக்கிறேன். ஆனால் என்ன ஒரு தண்டனையின் மீதே அவருக்கு நாட்டம் இல்லை, அன்புதான் நாட்டம். அந்த இவ்வளவு பெரிய கருத்தை ஜெருசலத்திலிருந்து நான் பெறுவேன். பெற்றால் நான் கிறிஸ்துவன் ஆக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. மனம் உயரும். ரிலிஜன் என்பது